Good morning students. Base quantity la next பார்க்க போற scientific definition என்னன்னா electric current அதாவது மின்னோட்டம். அதோட யூனிட் தெரியும் ஆம்பியர். அதோட சிம்பிள் A. என்ன A? கேபிட்டல் A. ஏன்னா அது சயின்டிஸ்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர். ஸோ இதில் சயின்டிஃபிக் டெஃபினிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா பாருங்க. 1 ampere is the constant current which when maintained in each of two straight parallel conductors of infinite length and negligible cross section held 1 meter apart in vacuum shall produce a force per unit length of 2 into 10 power minus 7 Newton by meter between them. அதாவது நமக்கு தெரியும் கரண்ட்னா என்ன, the time rate of flow of charge, அதுதான் கரண்ட். ஓகேவா? அதாவது கரண்ட் I equal to charge by time, இது Q. the time rate of flow of charge அதான் என்னது கரண்ட். அப்ப சார்ஜ் ஃப்ளோ ஆனால் என்ன ப்ரொடியூஸ் ஆகுது, கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அது எப்படி, வெரி சிம்பிள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ரி இருக்கு, இது பேட்ரி. ஸோ இங்கேருந்து கனெக்ஷன் கொடுக்குறீங்க. கனெக்ஷன் கொடுத்து ஒரு குண்டு பல்பு செட் பண்ணிட்டாங்க. அப்போ இங்கேருந்து கனெக்ஷன் கொடுக்கும்போது இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். இது என்னாகும், க்ளோ ஆகுது, பல்ப் வந்துட்டு எரியுது. எதனால, இந்த பேட்டரியிலேருந்து கரண்ட் போகுதா? கண்டிப்பாக போகாது. பேட்டரியிலேருந்து கரண்ட் போகாது. பேட்டரிஸே அது ஒரு வோல்டேஜ், பொட்டான்சியல் டிஃப்ரென்ஸ், அதாவது மின்னழுத்த வேறுபடுது. அது என்ன பண்ணும், இந்த கண்டக்டர் இருக்கிற எலக்ட்ரான்ஸை புஷ் பண்ணி கொடுக்கும். அது எப்படி, அதாவது ஒரு கண்டக்டர் எடுத்துட்டிங்கன்னா அதில் நிறையா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் மீன்ஸ் கட்டுரா எலக்ட்ரான்ஸ் தமிழில். அது ஆட்டமால் கட்டப்பட்டு இருக்காது, அதாவது ஆட்டமால் பவுன்ஸ் ஆகிருக்கும் அந்த எலக்ட்ரான்ஸ். ஓகேவா? அப்போ அந்த எலக்ட்ரான்ஸ் எப்படி இருக்குன்னா, இந்த கண்டக்டரை அந்த மாதிரி ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி இந்த கண்டக்டரில் எலக்ட்ரான்ஸ் எல்லாமே ரேண்டம் மோஷனில் இருக்கும். ஓகேவா? ரேண்டம் மோஷனில் இந்த மாதிரி ஜாலியாக சுற்றிட்டு இருக்கும். இது எல்லாமே ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ், கட்டுரை எலக்ட்ரான்ஸ், ரேண்டம் மோஷன் சுற்றிட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிளாஸில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சப்போஸ் சாரு ஆர் மேம் யாரும் கிளாஸுக்கு வரலன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த மாதிரி ரேண்டமாக சுற்றிட்டு இருப்பீங்க, ரேண்டமாக விளாண்டுருப்பீங்க பேசிக்கிட்டு. ஓகேவா? அடுத்து சார் கிளாஸுக்கு வராரு. அப்போ என்ன பண்ணுவீங்க, ரேண்டமாக இருந்தவங்க ஒரு அரேஞ்ச்மெண்ட்டுக்கு வருவீங்க, போய் வரிசையாக உட்காந்துக்குவீங்க. ஓகேவா? இப்போ எப்படி, இந்த மாதிரி வரிசையாக இந்த மாதிரி வரிசையாக உட்காந்துக்குவீங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் இங்கே பாருங்க, திஸ் இஸ் கண்டக்டர், திஸ் இஸ் கண்டக்டர். ஸோ இந்த கண்டக்டரில் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எல்லாமே ரேண்டமாக இருக்கும். எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எதுவும் கொடுக்காத போது இது எப்படி இருக்கும், ரேண்டம் மோஷனில் இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் விச் மீன்ஸ் வோல்டேஜ், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கொடுக்குறோம். அப்படி பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கொடுக்கும்போது இது என்ன ஆகுன்னா, அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தான் பெர் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் சார். ஓகேவா? ஸோ அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸு கொடுக்கும்போது இந்த ரேண்டம் மோஷனில் இருந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாமே இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்டுக்கு வரும். ஓகேவா? அரேஞ்ச்மெண்ட்டுக்கு வரும். அரேஞ்ச்மெண்ட்டுக்கு வந்து இதெல்லாம் மூவ் ஆக ஆரம்பிக்கும். யூனிஃபார்ம் மோஷனில் என்ன ஆகும், இந்த மாதிரி மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த வோல்டேஜ் என்ன பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸு, இங்கே வோல்டேஜ் நம்ம 5 வோல்ட் 6 வோல்ட் அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ண அது இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாமே புஷ் பண்ணி கொடுக்கும், ஃபாஸ்ட்டாக புஷ் பண்ணி கொடுக்கும். ஸோ அப்படி புஷ் பண்ணி கொடுக்கும்போது என்னாகும், எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆனால், அது யூனிஃபார்ம் மோஷனில் எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆனால் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேவா? அப்போ I equal to the rate of flow of charge. ஓகேவா? அதுதான் கரண்ட். I equal to Q by T. இதை பற்றி நம்ம 12th நல்லா படிப்போம். பட் இது பேசிக் தெரிஞ்சுக்கணும்.
ஓகேவா? அப்போ கரண்டோட டெஃபினேஷன், அதாவது சயின்டிஃபிக் டெஃபினேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு இன்ஃபைனைட் லென்த்து கொண்ட 2 கண்டக்டர் எடுத்துக்கிறோம். இன்ஃபைனைட் லென்த்து கொண்ட, இது போய்கிட்டே இருக்கும், இந்த 2 கண்டக்டர் லென்த்து போய்கிட்டே இருக்கும். இன்ஃபைனைட் லென்த்து, அது 1 மீட்டர் டிஸ்டன்ஸில் இன் வேக்யூமில் பிளேஸ் பண்ணிட்டோம். 1 மீட்டர் டிஸ்டன்ஸு இன் வேக்யூமில் பிளேஸ் பண்ணிட்டோம். இந்த கண்டக்டரோட கிராஸ் செக்ஷன், அதாவது இந்த ஒயரோட குறுக்கு வெட்டு பரப்பு நெக்லிஜிபிள் பண்ணிட்டோம், ரொம்ப தின்னாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த 2 கண்டக்டர்லையும் சேம் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் பாஸ் பண்ணுறோம். ஓகேவா? இந்த 2 கண்டக்டர்லையும் சேம் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் பாஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ இந்த கண்டக்டரில் கரண்ட் பாஸ் ஆனால் இந்த கண்டக்டரை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். நல்லா தெரிஞ்சுக்கணும், இந்த கண்டக்டரை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும், 2லையுமே ப்ரொடியூஸ் ஆகும். அப்படி மேக்னெட்டிக் ஃபீல்டு இவரு சொல்லிருப்பாரு, அதாவது எலக்ட்ரிக் கரண்டோட யூனிட் ஆம்பியர். அப்போ ஆம்பியர் என்ன சொல்லிருப்பாருன்னா, ஒரு சர்க்குலர் லூப் கொண்ட இந்த மாதிரி ரிங் ஷேப்ல இருக்கிற ஒரு லூப் கண்டக்டர், அதில் கரண்ட் கொடுக்கும் போது ஸோ இந்த லூப்பு மேக்னெட்டாக ஆக்ட் ஆகும். ஏன்னா இந்த கண்டக்டரில் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். அதனால இந்த சைடு நார்த் போல், இது சவுத் போல், அந்த மாதிரி ஆக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் இந்த கண்டக்டரில் கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாக மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ இது சவுத் போல், இது நார்த் போல், அதே மாதிரி இது சவுத் போல், இது நார்த் போல், இந்த மாதிரி மேக்னெட்டாக ஆக்ட் ஆகும். ஓகேவா? அப்போ இங்கே பாருங்க, இது நார்த் போல், இது சவுத் போல், என்ன ஆகும்? அட்ராக்ஷன் ஆகும். ஓகேவா? நார்த் போல் சவுத் போல் அட்ராக்ஷன் ஆகும். அதுவே நார்த் போல் ரிப்ரெஷன் ஆகும். ஓகேவா? இப்போ லைக் போல்ஸ் என்ன ஆகுது? ரிப்பிள் ஆகுது. அன்லைக் போல் அட்ராக்ஷன் ஆகுது. அப்போ நார்த் போல் என்ன ஆகும்? ரிப்பிள் ஆகும். நார்த் போல் சவுத் போல் என்ன ஆகுது? அட்ராக்ஷன் ஆகும். இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஓகேவா? ஓகே, ரைட். அப்போ இப்படி அட்ராக்ஷன் ஆகும்போது இந்த 2 கண்டக்டருக்கு இடையே எவ்வளோ டிஸ்டன்ஸு? 1 மீட்டர். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கண்டக்டரில் கரண்ட் போகுது எவ்வளோ? 2 கண்டக்டர்லையுமே சேம் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் சேம் டைரக்ஷனில் போகுது. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு அந்த கண்டக்டரை சுற்றியும் ப்ரொடியூஸ் ஆகுது. அதனால இது மேக்னெட்டாக ஆக்ட் ஆகுது. அதாவது இது நார்த் போல் சவுத் போல், இது சவுத் போல் நார்த் போல், அந்த மாதிரி ஆக்ட் ஆகுது. அப்போ இந்த சவுத் போல் நார்த் போல் என்ன ஆகும்? அட்ராக்ஷன் ஆகும். அப்போ இந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 × 10⁻⁷ நியூட்டன் பெர் மீட்டர். நியூட்டன்ங்கிறது ஃபோர்ஸோட யூனிட், அதுதான் நியூட்டன். ஓகேவா? அந்த ஃபோர்ஸை பற்றி மெக்கானிக்கலாக இன்வென்ஷன் பண்ணவர் நியூட்டன், அதனால அவர் நேமே வச்சுட்டாங்க நியூட்டன் யூனிட். ஓகேவா? இப்போ ஃபோர்ஸ், அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் எவ்வளோ? 2 × 10⁻⁷ நியூட்டன் பை மீட்டர். எதுக்கு? 1 மீட்டர் லென்த்துக்கு பார்க்குறோம். இப்போ 1 மீட்டர் லென்த்தில் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 1 மீட்டர் பெர் மீட்டர். இப்போ 1 மீட்டர் லென்த்தில் இந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் 2 × 10⁻⁷ அந்த ஃபோர்ஸ் இருந்தால் இந்த கண்டக்டரில் ஃப்ளோ கூடிய கரண்ட் 1 ஆம்பியர். ஓகேவா? இந்த 1 மீட்டர் நம்ம 1 மீட்டர் டிஸ்டன்ஸில் வச்சுட்டோம், 1 மீட்டர் லென்த்தில், சரியா? 1 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல வச்சுட்டோம். தென் இந்த 1 மீட்டர் லென்த்தில் அதோட ஃபோர்ஸ் எவ்வளோ? 2 × 10⁻⁷ இருந்தால் இந்த கண்டக்டர்ல ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் எவ்வளோன்னா 1 ஆம்பியர். அதான் சொல்லிருப்பாங்க பாருங்க. 1 ஆம்பியர் இஸ் த கான்ஸ்டன்ட் கரண்ட். ரெண்டுலையுமே கான்ஸ்டன்ட் கரண்ட் தான். விச் when maintained in each of the 2 straight parallel conductors. 2 parallel conductors எடுத்திருக்கோம். ஓகேவா? 2 parallel conductors. ஓகேவா? அடுத்து என்ன சொல்றாங்க? ஆஃப் இன்ஃபைனைட் லென்த், அதாவது முடிவிலா தொலைவது. அண்ட் நெக்லிஜிபிள் கிராஸ் செக்ஷன், அந்த கண்டக்டரோட ஏரியாவை நம்ம நெக்லிஜிபிள் பண்ணிட்டோம். ஓகேவா? ஹெல்ட் 1 மீட்டர் அப்பார்ட் இன் வேக்யூம். அது எங்க வச்சிருக்கோம்? 1 மீட்டர் அப்பார்ட்ல டிஸ்டன்ஸ் வச்சிருக்கோம். இந்த மாதிரி 1 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல 2 கண்டக்டரையும் இன் வேக்யூம்ல பிளேஸ் பண்ணிட்டோம். ஓகேவா?
பிளேஸ் பண்ணிட்டு அடுத்து என்ன shall produce a force per unit length எவ்வளோ force produce ஆகுது 2 into 10 power minus 7 Newton per meter அப்போ 1 மீட்டருக்கு ஓகேவா அந்த கனெக்டர்ல 1 மீட்டருக்கு அதாவது இந்த 1 மீட்டருக்கு ப்ரொடியூஸ் ஆகிற ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 into 10 power minus 7 Newton per meter அப்படி ப்ரொடியூஸ் ஆனால் அந்த கண்டக்டர்ல ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் 1 ஆம்பியர் ஓகேவா ஸோ இது எந்த இயர்ல சொல்லிருக்காங்க 1948ல சொல்லிருக்காங்க ஓகேவா அப்படி தமிழ்ல பாருங்க அதாவது வெற்றிடத்தில் 1 மீட்டர் இடைவெளியில் வைக்கப்பட்ட புறக்கணிக்கத்தக்க குறுக்குவெட்டு பரப்புடைய இரு முடிவிலா நீளங்களுடைய நேரான இணைக்கடத்திகள் வழியே புறக்கணிக்கத்தக்க குறுக்குவெட்டு பரப்பு அந்த ஒயரோட குறுக்குவெட்டு பரப்பு அந்த இது கிராஸ் செக்ஷன் வந்துட்டு இது பண்ணிட்டாங்க அதை நெக்லிஜிபிள் பண்ணிட்டாங்க ஓகேவா இரு முடிவிலா நீளங்களுடைய நேரான இணைக்கடத்திகள் அதாவது முடிவிலா நீளங்களுடைய 2 நேரான இணை கடத்திகள் வழியே போயும் சீரான மின்னோட்டம் யூனிஃபார்ம் கரண்ட் அவ்விரு கடத்திகளுக்கிடையே 1 மீட்டர் நீளத்தில் 2 into 10 power minus 7 நியூட்டன் per மீட்டர் ஆர் nm minus 1 விசையை ஏற்படுத்தினால் மின்னோட்டம் அந்த கண்டக்டர்ல ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் தான் அது 1 ஆம்பியர் ஓகேவா அப்ப கரண்ட் ஈக்குவல் டு I ஈக்குவல் டு என்ன டெஃபினிஷன் the rate of flow of charge by time ஓகேவா I ஈக்குவல் டு சார்ஜ் பை டைம் அதுதான் கரண்டோட டெஃபினிஷன் இது நம்ம 12th டீட்டெயிலாக பார்ப்போம் பட் இது சயின்டிஃபிக் டெஃபினிஷன் ஓகே மின்னோட்டம் என்னோட அலகு ஆம்பியர் என்னோட குறியீடு ஏ ஏன்னா ஏ கேபிட்டல் ஏ ஏன்னா ஆம்பியர் அது சயின்டிஸ்ட் நேம் கரண்ட் இன்வென்ஷன் பண்ணவர் அவர் தான் அவர் தெளிவாக சொன்னவர் அவர் தான் அதனால அவரோட நேமை இனிஷியலாக வச்சுட்டு இது அவரோட ஃபர்ஸ்ட் லெட்டரை குறியீடாக வச்சுட்டாங்க ஓகேவா ஓகேப்பா தேங்க்யூ